2026 தேர்தல் பணி தொடர்பாக சட்டமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து வரும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று கிருஷ்ணகிரி, சங்கராபுரம் உள்ளிட்ட தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். இதுபற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். 2026 திமுக தேர்தல் பணி தொடர்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தனித்தனியாக சந்தித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இதற்கு முன்பாக 9 தொகுதியினுடைய நிர்வாகிகள் மற்றும் அந்த தொகுதியினுடைய நிலவரங்கள் குறித்து நேரடியாக 1-to-1 என்ற அந்த நேர்காணல் மூலமாக அந்த தொகுதியினுடைய நிலவரம் குறித்து அந்த நிர்வாகிகளிடம் கேட்டறிந்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் 3 தொகுதியினுடைய நிர்வாகிகளிடம் முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இன்றைய தினம் கிருஷ்ணகிரி, அணைக்கட்டு, சங்கராபுரம் உள்ளிட்ட 3 தொகுதியினுடைய திமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள், அதே போன்று திமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, கட்சியினுடைய நிர்வாகிகள் எவ்வாறு செயல்படுகிறார்கள், இதனை மேலும் எவ்வாறு வலுப்படுத்த வேண்டும் என்பது குறித்து தனித்தனியாக அந்த தொகுதியினுடைய நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் கேட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு அந்த தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய அந்த நிலவரம் குறித்தும் வெற்றி வாய்ப்புகள் குறித்தும் அந்த நிர்வாகிகளிடம் கேட்டு வரக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செப்டம்பர் மாதத்திற்குள்ளாக 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நிலவரங்கள் குறித்து கேட்டறிவதற்கான இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள், அதாவது மாவட்ட செயலாளர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ யாரும் பங்கேற்காமல் அடுத்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகள் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஆலோசனை கூட்டம் பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் டி.கே.எஸ். இளங்கோவன், இளங்கோவன், ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும், அதே போன்று அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.